யோ என்னையே இப்படியெல்லாம் காப்பி அடிக்கிற? நீ காப்பி அடிக்கிறதுல கிங்கு போலயே. ஒரு காலத்துல மியூசிக் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது இளையராஜா, தேவா, ஏஆர் ரகுமான், ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா, இவங்க எல்லாம் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருவாங்க. இப்ப எல்லாம் மியூசிக் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது ராக் ஸ்டார் அனிருத் தான். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இப்ப வர படங்கள்ல எல்லாம் நிறைய படங்கள்ல அனிருத்தோட மியூசிக்கை தான் அதிகமா பார்க்க முடியுது. இவர் இப்படி சொல்றதோட இந்த காலம் அனிருத் காலம்னே சொல்லலாங்க. இவர் நிறைய பாட்டுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனா அது சுயமா யோசிச்சு பண்ணலையே, வேற ஒரு பாட்டுல இருந்து தான் காப்பி அடிச்சு பண்ணியிருக்காரு. அப்படி காப்பி அசுரன் அனிருத் அவர்கள் என்னென்ன பாட்டுல எப்படி எப்படிலாம் காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பி நல்லா தான் ஓதுறாரு. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது தளபதி நடிச்ச 2021 ரிலீஸ் ஆன மாஸ்டர் படத்துல தளபதி வந்து குட்டி ஸ்டோரின்னு சொல்லி ஒரு சாங் அழகா பாடியிருப்பாரு. Let me sing a kutti story, pay attention, listen to me. இந்த சாங்ல வர இந்த டியூனை நம்ம காப்பி அசுரன் அனிருத் அவர்கள் எங்க இருந்து சுட்டார் தெரியுமா? நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. நெக்ஸ்ட் அஜித் நடிச்ச 2015 ரிலீஸ் ஆன வேதாளம் படத்துல வர இந்த மாசான பிஜிஎம் இந்த பிஜிஎம் கூட நம்ம அனிருத் அவர்கள் சிம்டம் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங்ல இருந்து சுட்டுட்டாரு. என்ன வேலை பார்த்திருக்க நீ? என்ன நெக்ஸ்ட் தனுஷ் நடிச்ச 2015 ரிலீஸ் ஆன தங்கமகன் படத்துல வர இந்த சாங்க டக்குன்னு பார்த்தா திக்குன்னு ஆகும் பக்குன்னு மனசு தானா. இந்த பாட்டுல நடுவுல வந்து ஒரு மியூசிக் வரும். இந்த மியூசிக்கை காப்பி அசுரன் அனிருத் அவர்கள் உயிரே படத்துல வர அந்த சாங்ல இருந்து சுட்டுட்டாருங்க. நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயன் நடிச்ச 2016 ரிலீஸ் ஆன ரெமோ படத்துல வர நாவியா சோவியா சாங்க இந்த டியூனை கண்ணெதிரே தோன்றினால் படத்துல வர இந்த சாங்ல இருந்து சுட்டுட்டாருங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? நெக்ஸ்ட் அஜித் நடிச்ச 2017 ரிலீஸ் ஆன விவேகம் படத்துல வர இந்த சாங்ல வர இந்த டியூனை ரிவர் ஃப்ளோஸ் இன் யூ அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங்ல இருந்து சுட்டுட்டாரு. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. நெக்ஸ்ட் ரஜினி நடிச்ச 2019 ரிலீஸ் ஆன பேட்ட படத்துல வர இந்த மாசு மரண சாங்கோட டியூனை இந்த டியூனை நம்ம காப்பி அசுரன் அனிருத் அவர்கள் எங்க இருந்து சுட்டாருன்னு சொல்லி பாருங்களேன். நெக்ஸ்ட் அதே பேட்ட படத்துல வர உள்ளால சாங்கோட டியூனை இந்த டியூனை கூட மனுஷன் எங்க ஆட்டையை போட்டாரு அப்படின்னா குயின்டின் டரான்டினோ அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங்ல இருந்து சுட்டாருங்க. நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயன் நடிச்ச 2021 ரிலீஸ் ஆன டாக்டர் படத்துல வர இந்த சாங்க இந்த சாங்க நம்ம காப்பி அசுரன் அனிருத் அவர்கள் எங்கிருந்து ஆட்டை போட்டாரு அப்படின்னா தீமானி எல்லாம் உருப்பட மாட்டேன், உருப்படவே மாட்டேன். நெக்ஸ்ட் விஜய் நடிச்ச 2022 ரிலீஸ் ஆன பீஸ்ட் படத்துல தளபதிக்கு ஒரு மாசான பிஜிஎம் போட்டிருப்பாரு நம்ம அனிருத். இந்த பிஜிஎம் நம்ம அனிருத் எங்க இருந்து அட்டகாப்பி அடிச்சாருன்னா இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். நெக்ஸ்ட் விஜய் நடிச்ச 2024 ரிலீஸ் ஆன கத்தி படத்துல வர உன்னாலைகள் என் இதயம் சாங்ல வர இந்த டியூனை இந்த டியூனை நம்ம காப்பி அசுரன் அனிருத் அவர்கள் எமோட் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங்ல இருந்து உருவிட்டாருங்க. நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. நெக்ஸ்ட் தளபதி நடிச்ச 2021 ரிலீஸ் ஆன மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதிக்கு போட்ட அந்த மாசான பிஜிஎம் இந்த பிஜிஎம்காக நம்ம காப்பி அசுரன் அனிருத் அவர்கள் கை வச்ச இடம் தான் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துல இருந்தா அந்த பிஜிஎம் சுட்டுட்டாரு. நெக்ஸ்ட் கமல் நடிச்ச
2022 ரிலீஸ் ஆன விக்ரம் படம். இந்த படத்தோட டீசர்ல ஒரு பிஜிஎம் வரும். இந்த பிஜிஎம் நம்ம காவியேஸ்வரன் அனிருத் அவர்கள் எங்கிருந்து சுட்டாருன்னு சொல்லி பாருங்களேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா.